ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி அவங்க போய் சரணடைஞ்சிருந்தாங்க. அதனால கதிரை அவங்க விடுதலை பண்ணி பார்த்தோம்னா குருவரன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. கதிரை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் இப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் குருக்கிட்ட கேட்கும்போது அப்போ குரு சொல்கிறாங்க, உண்மையான குற்றவாளி சரணடைஞ்சிட்டாங்க, அதனால தான் கதிரை நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, என்னது உண்மையான குற்றவாளி சரணடைஞ்சிட்டாங்களா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே குருவரன் சொல்கிறாங்க, வேற யாரும் இல்லை, ஜானகி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, ஜானகி அண்ணி சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது, ஆமாம், என்னதான் இந்த வீட்டில் நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அண்ணா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், அண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு, ஆனால் நீ தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த குடும்பமான மரியாதை எல்லாமே போச்சுது, இதுக்கு பிறகு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா கடவுளே என்னை உயிரோட வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மாவும் அழும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, யார் என்ன முடிவுனாலும் எடுத்துகிட்டு போட்டோம், அதுக்காக இவன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிட முடியாது, நான் எடுத்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க போகிறது கிடையாது, என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் என்னுடைய முடிவுலேருந்து நான் கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டேன், நாளைக்கு காளி கோவிலில் நான் சொன்னது தான் அப்படிங்கவும் அப்போ குருவரன் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எது எடுத்தாலும் சரி தான், கரெக்டான ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து தான் நானே வளர்ந்துருக்கிறேன், அதனால் நீங்கள் எது செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாயாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, எதுக்காக பெரியம்மா அந்த மாதிரி முடிவெடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகிட்ட அவங்க கேட்குறாங்க, மாயா எதுக்கு பெரியம்மா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி இல்லைடா, நான் சொல்கிறது கேளு, தனாவையும் கதிரையும் எப்படியாவது நீ தான் சேர்த்து வைக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும், அதுக்காக தான் நான் அந்த வரைக்கும் முடிவு எடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணது நான் தானே, என்னுடைய குற்ற உணர்ச்சியும் மனசாட்சியுமே ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டுகிட்டு இருக்குது, அதுக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்தேன், இந்த முடிவை நான் சொன்னோம்னா கண்டிப்பாக நீ என்னை விட மாட்டேன்னு தெரியும், அதனால தான் யாருக்கிட்டுமே சொல்லாமல் நாங்கள் வந்துட்டேன், அது மட்டும் இல்லை நாளைக்கு உங்கள் பெரியப்பா காளி கோவிலில் அவர் காசு வெட்டி போட்டு தனத்தையும் கதிரையும் பிரிச்சிடக்கூடாது, தனம் கதிரோட சேர்ந்து வாழறதுக்காக அவள் ஆசைப்படுறா, அதனால அந்த ஆசை நிறைவேற்றுறது தானே அம்மாவான என்னுடைய கடமை, அதனால தான் நான் சொல்கிறது கேளு, நாளைக்கு நடக்கக்கூடியது நீ தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இதுக்காக தான் நான் யோசனை பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், நீ தான் வெளியே இருந்துட்டுருக்கிற, அதனால் எப்படியாவது தனத்தையும் கதிரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும், உங்கள் பெரியப்பா அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, எப்படியாவது தனத்தோட வாழ்க்கையை நீ காப்பாற்று மாயா அப்படின்னு சொல்லவும் மாயா உடனே அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ தனம் ரூமில் அழுதுகிட்டு இருக்கும்போது மாயா கேட்குறாங்க, தனம் உன் மனசில் இருக்க உண்மையை சொல்லு, கதிரோட சேர்ந்து வாழ உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு தானே அப்படிங்கும்போது உடனே தனம் சொல்கிறாங்க, கதிரோட சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்குள்ளே வழி எதுவுமே தெரியலையே, அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதேமாரி என்னால் என்ன செய்ய முடியும், இப்போ அம்மாவும் கூட இல்லை, நம்ம குடும்பமே இந்த மாதிரிக்கு நடக்கும்னு ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தனம் அளவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, என்கிட்ட நீ சொல்லிட்டேலா கதிரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ட்டே இல்லை, இதோட நீ விட்டுரு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிடுதேன், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பெரியம்மாவை வெளியே அழைச்சிட்டு வர்றது அது என்னுடைய பொறுப்பு, அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்க உங்கள் 3 பேர் தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திக் கூட இருக்கும்போது உடனே மகாலிங்க இந்த நடந்த கதையை சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரிக்கே ஜானகி சும்மா இருக்க மாட்டா, எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான்னு சொன்னீங்களா, அதே மாதிரிக்கு ஜானகி அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இப்போ சொல்ல போனாக்கி கதிரும் வெளியே வந்துட்டான், நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல பஞ்சாயத்தில், நீங்கள் நினச்சது எல்லாமே கரெக்டு தாம்மா அப்படிங்கும்போது இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் சொன்னது கரெக்டு தான், ஏன்னா அந்த ஜானகி எப்படியாவது தனத்தையும் கதிரையும் சேர்த்து வாழ வைக்கிறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, அதனால அவள் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லி நான் நினச்சது கரெக்டாக நடந்து போச்சுது அப்படிங்கப்போ அப்போ பசுபதி கேட்குறாங்க, புவனா இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறதுக்கு, நாளைக்கு பஞ்சாயத்தில் ரகுராம் எடுத்த முடிவு கரெக்டாக செய்வானா இல்லைனா பின்வாங்கிடுவானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது ரகுராம் எடுத்த முடிவில் அவன் பின்வாங்க மாட்டான், ஆனால் அந்த ஜானகி இப்போ உள்ளே போயிட்டா, ஏன்னா கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான்
அவள் இப்படி வந்து உள்ளே போயிட்டா. ஆனால் மாயா சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பாக வந்து மாயா ஏதாவது ஒன்று பண்ணுவா. தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவள் எல்லா வித முயற்சியும் எடுப்பா. கார்த்தி நீ ரொம்பவே இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறத கேளு. நீ யாரு கண்ணே பற்றாத. உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட நீ ஃபோன் பண்ணிடாத. அதனால் நீ வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீ மாயா கண்ணில் நீ பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, சரியத்தை நீங்கள் சொல்கிறத நான் கரெக்டாக அதை செய்கிறேன், நீங்கள் என்ன நம்புங்கத்த அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மாயாவுக்கு வந்து அந்த கதிரோட பர்ஸை பற்றி கதிர்கிட்ட கேட்குறாங்க, எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி என்னை அடிக்கும் போது தான் அந்த பர்ஸு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கதிர் சொல்லவும் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும் போது மாயா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அன்னைக்கு தான் என் பர்ஸு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாயா யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த பர்ஸு யார் கையில் கிடச்சிருக்கும்? நானும் பெரியம்மாவும் தான் கார்த்தியோட பண்ண வீட்டில் இருந்தோம். அப்போ மூணாவதாக யாரோ ஒருத்தங்க அங்கே இருந்திருக்கிறாங்க, அது யாரை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதுபடி பார்த்தோம்னா அப்போ கார்த்தி வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து மாயா என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கா. அப்போ மூணாவது ஆளாக அந்த இடத்துல புவனேஸ்வரி தான் இருந்திருக்கணும். அப்போ கார்த்திக்கு எதுவுமே நடக்கல, அவன் கார்த்தி உயிரோட தான் இருந்திருக்கணும், அவங்க தான் திட்டம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தியை வந்து நம்ம பேசணும், கார்த்தி நம்ம வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணும்போது உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது தேவி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ கார்த்தியோட ஃபோனில் வந்து தேவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, தேவிலாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினைக்கிறாங்க, சரி நம்ம ஃபோன் பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இது யாருக்கு தெரிய போகுது, அத்தைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தோம்னா அவங்க தேவின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. நான் தான் கார்த்தி பேசுகிறேன் தேவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து பேசவும் இதை கேட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களோட சந்தேகம் வந்து முடிவுக்கு வந்துடுது. அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து காசு வெட்டி போடுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு குரல் வந்து தடுத்து நிறுத்துது. அது யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மாயா தான் நிற்கிறாங்க. மாயாவை பார்த்ததுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் சொல்லவும் அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா வந்து மாயா வந்து எப்படியும் தனத்தையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தேவியை வச்சு கார்த்தியை கண்டுபிடிச்சிருவாங்க. கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க தேவியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.